அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் சரவணன் தேவாங்கர் பேசுகிறேன். போன எபிசோட்ல சௌடேஸ்வரி அம்மனோட அவதாரமும் சௌடாம்பிகை பெயர் காரணத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சௌடேஸ்வரி அம்மனுக்கு எதற்காக திருவிழா கொண்டாடுகிறோம், கத்தி போடுறது எதுக்காக அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேவர்முக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பொங்கல் விழாவை. அதுவே நம்ம சேலம் சைடு இது பூராமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவுக்கு உண்டான பெயர்கள் சொல்றாங்க. இது எல்லாருமே செய்யக்கூடியது நம்ம சௌடேஸ்வரி அம்மனை நினைவு கூர்ந்து வணங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது எப்படி இந்த நிகழ்வு வந்துச்சு அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்குவோம். நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி நேபாளத்துல மலை உச்சியில போய் அந்த பட்டணத்துல தறி நெஞ்சு நூல் நெய்ய போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நூல் நெய்ய போய் முதல் தறி பூட்டி நெசவு நெய்யறதுக்கு முன்னாடி அந்த நெசவு தொழிலை உற்பத்தி பண்ணி கொடுத்த சிவபெருமானையும் சௌடேஸ்வரி அம்மனையும் வணங்கி நீங்களும் இந்த இடத்துல இதை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவல மகரிஷி வேண்டாரு. அப்ப 30 தேவர்களும் அந்த இடத்துல ஆசீர்வாதம் செய்து நெசவு நெய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அருங்கதகம் செய்யறாங்க. அப்ப சௌடேஸ்வரி அம்மன் என்ன செய்யறா, டக்குன்னு தன் கையில இருந்துக்கக்கூடிய தங்கம் வைரம் வைடூரியம் பூட்டிய ஒரு காப்பு, தங்க காப்பை கலட்டி நம்ம தேவல மகரிஷியோட கையில போட்டு, எந்த ஒரு விஷயத்தை நீ ஆரம்பித்தாலும் அந்த விஷயம் ஜெயமாகவே ஆகட்டும் அப்படின்ற ஒரு அருளாசியை கொடுத்து, அதுக்கப்புறம் நீ எந்த இடத்துல இருந்து அபயமனையனை கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நான் உனக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுத்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துட்டு அவரை நெய்ய சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி நம்மளோட வம்சம் நாளா பெருகுது, மன்னர்கள் உருவாகுறாங்க, எல்லாமே மக்கள் தொகை பெருகுது, வேதம் படிக்கிறோம், வேதம் சொல்லி கொடுக்குறோம், நெசவு நெய்கிறோம், குலத்தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப மன்னருக்கு கனவுல என்னை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி சௌடேஸ்வரி அன்னையானவள் நினைவுபடுத்துறா. என்னம்மா உன்னை மறந்துட்டுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய வாசகத்தை நீ சொல்றையே, தவறு இல்ல, உன்னை நான் மறக்கலாம் இல்ல, நான் உன்னை விசேஷமா கொண்டாட போறேன், உன்னை நினைச்சு நான் உன்னை கொண்டாட போறேன், நீ அந்த இடத்துக்கு எங்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு பண்றாங்க. நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது அன்னையை நினைத்து விசேஷமாக திருவிழாவாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. திருவிழா நடத்தணும்னா அம்பாள் வரணுமே, அம்பாள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, சரி நம்ம அம்பாளை கூப்பிடுவோம், கண்டிப்பா வருவா. எங்க இருந்து அம்பாளை கூப்பிடுறது அப்படின்னா, ஊருக்குள்ளேயே வச்சு நம்ம கூப்பிடுறது நல்லா இருக்காது, ஊருக்கு வெளியே போய் ஒரு நீர் நிலையிலையோ அல்லது ஒரு பரந்த நிலத்திலேயோ இருந்து அம்பாளை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று கூடி அந்த நேபாளத்துல எல்லாரும் வசிக்கக்கூடிய மெயின் பகுதியிலிருந்து நதியை தாண்டி ஒரு அவுட்டர் இடத்துக்கு போய் அம்பாளை நினைச்சு கூப்பிடுறாங்க. அம்பாளும் காத்தாவும் மலையாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. என்னை நீங்க நினைச்சு கூப்பிட்டதுக்கு மிகவும் சந்தோஷம், நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் வர்றேன், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றா. அம்மா நம்ம ஆளுதான் டக்குன்னு எல்லாருக்குமே சந்தேக புத்தி இருக்குமே, நீ பின்னாடி வரேன்னு சொல்லி எப்படிமா நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னுடைய கால் சங்கிலி கால் சலங்கை சத்தம் கேட்கும், அதை கேட்டுட்டு நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறா. எல்லாருமே அம்பாளை கையெடுத்து கும்பிட்டு நீ வா தாயே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நதியை கடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. நதியில இறங்கி எல்லாரும் நடந்து போறாங்க, அம்பாளும் இறங்கி வர்றா. நதி தண்ணிக்குள்ள எந்த ஒரு சத்தமும் அவுட்புட் வெளியே கேட்காது. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்ப என்ன கால் சக்தி அந்த சவுண்டு கேட்கலையே, கால் சலங்கை ஒலி கேட்கலையே, அம்பாள் வராளா வரலையா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துடுறாங்க. என்னையவா சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்தீங்க, இந்த கணமே இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அம்பாளானவள் மறைஞ்சிட்டான். தப்பு தப்பு தப்பு, நாங்க செஞ்சது தப்பு, உன்னை சந்தேகப்பட்டது தப்பு, எங்களுக்கு தெரியாதுல்ல, கால் சங்கிலி இந்த சத்தம் தண்ணிக்குள்ள போறப்ப கேட்காதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதுல்லம்மா, எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லி எவ்வளவோ கத்துறாங்க கதறாங்க. இது பூராமே ஆத்துக்குள்ள நின்னே நடக்குது. அம்பாள் வரவில்லை. அந்த டைம்ல தான் மகாராஜாக்கு ஒரு சிந்தனை, எங்களோட உயிரை கொடுத்து உன்னைய கூப்பிடுறோம், நாங்க கத்துறது உன் காதுல கேட்கல. எல்லாருமே அப்ப அந்த டைம்ல உரை வாள் வச்சிருப்பாங்க, இடுப்புல கத்தி வாள் இதெல்லாம் பாதுகாப்பிற்காக வச்சிருப்பாங்க. எல்லாருமே கத்தியையும் வாளையும் எடுங்கடா, நெஞ்சிலையும் கையிலையும் மாத்தி மாத்தி உங்களை நீங்களே துன்புறுத்தி உங்களோட ரத்தத்தால் அம்பாளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லாருமே தன் உரைவாளை எடுத்து கத்தியாவும் தன் உடம்புல மாறி மாறி போட்டு ரத்தமா வெள்ளை வெள்ளையாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த நதி, தூய்மையான வெண்மை நிறத்துல ஓடிக்கிட்டு இருந்த நதி
சிவப்பு நிறமா ரத்தமா ஓடுது. இதை பார்த்த அன்னையானவள் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு, ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைகளை நம்ம கஷ்டப்படுத்துறோம்னு சொல்லி அந்த கணமே அந்த இடத்துல தோன்றி, யாரும் கத்தி போட வேண்டாம், உங்களை துன்புறுத்த வேண்டாம், நீங்கள் உங்களை நீங்களே துன்புறுத்தி கொண்டதை எண்ணி நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுக்குறா. இனிமேல் நீங்கள் முன்னாடி போறதோ நான் பின்னாடி வர்றதோலாம் இருக்கவே வேண்டாம். 4 பேர் 5 பேர் ஒன்னா நின்று ஒரு இடத்துல, தேவாங்கர் சமுதாயத்தை சேர்ந்தவன் 5 பேர் ஒரு இடத்தில் இருந்து, அந்த இடம் குப்பை மேடாக இருந்தாலும் சரி, கோபுரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உடனடியாக தோன்றி 3.25 கலியை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த இடத்துல நான் இருப்பேன், அப்புறம் நான் மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுக்குறா. இந்த வாக்கு தேவாங்கர் குலம் உலகத்தில் பூமியில் நிலைத்திருக்கும் வரை இந்த வாக்கானது நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துட்டு, நீங்க முன்னாடி போங்க, எங்க வச்சு என்னை கும்பிடு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் என்னை கூப்பிடுங்க, நான் அந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டான். இவங்களும் எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அம்பாவை நினைச்சு கூப்பிடுறாங்க, அந்த இடத்துல வரம் கொடுக்குறா. அப்படித்தான் நம்ம அம்பாவை அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு உருவாகுது, கட்டி போடுற நிகழ்வு உருவாகுது. கரகம் ஏன்பா எடுக்கிறோம்? இப்பதான் மிக முக்கியமான விஷயம். பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த உலகமும் இயங்கிக்கிட்டு இருக்கு, மனிதனோட உடம்பும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில தான் அந்த சொம்புல நூல் சுத்துறது, உள்ள தண்ணி ஊத்துறது, எலுமிச்சம்பளம் வைக்கிறது, தேங்காய் வைக்கிறது, பூ வச்சு அலங்காரம் பண்றது, அந்த பூவின் மேல ஒரு எலுமிச்சம்பளம் வைக்கிறது மூலியமா அந்த எலுமிச்சம்பளத்துல அம்பாள் உட்கார்ந்து இருந்து நம்ம எல்லாரையும் கடை கண்கால் பார்த்து அருள் பாலிக்கின்றாள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கரகச்சொம்பின் மூலியமாக பூசாரிக்கு தலையில தூக்கி வச்சு அம்பாலே நம்ம கூட வர்றதா ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் நேபாளத்திலேயும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, கலியுகம் உருவாகி தொன்று தொட்டு, நான் சொல்றது ஒரு 1000ல இருந்து 3000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, விஜயநகர பேரரசுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எப்ப நம்ம தேவாங்கர் குலம் கலியுகத்துல உருவாகிச்சோ அப்பயே நம்ம சௌடேஸ்வரி அம்மனுக்கு கரகம் எடுக்கக்கூடிய விழாவும் அன்னையை நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியினை வருடம் ஒரு முறை தேவாங்கர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கமோ அங்க அந்த விசேஷத்தை செய்யறோம். அது போக ஆடி அமாவாசையில நம்ம போன இதுல சொல்லியிருப்போம், ஆடி அமாவாசைக்கு அம்மன் அசுரர் சிரம் கொய்தால், அந்த ஆடி அமாவாசை தினத்தை தேவாங்கர் குலமே உருவான தினமாக நினைச்சு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு தினம். அது போக முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார்கள் இந்த ஆடி அமாவாசை தினத்தை தான் நம்ம குல தேவதை அவதரித்த தினமாக எண்ணி வழிபட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் அமாவாசைக்கு அம்மாவை நினைச்சு அந்த அசுரனை வதம் செய்து நம் குலத்தை காப்பாத்தினால அமாவாசைக்கு விரதம் இருந்து அன்னையை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை இருந்துகிட்டு இருந்துச்சு. நெசவு நெய்து கொண்டு இருந்த காலம் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப ஜென்ரேஷனோட சேஞ்ச், எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், வெளியே வேற எல்லா இடத்துக்கு போயிட்டோம். அதனால அமாவாசை விரதத்தை நம்ம இருக்கிறது இல்லை. அன்னைக்கு லீவு போட முடியாட்டியும் பரவாயில்ல, அவங்க வீட்டுல சௌடேஸ்வரி அன்னையையும் உங்கள் குலத்தின் முன்னோர்கள், உங்கள் வீட்டின் முன்னோர்கள் எல்லாரையும் நினைச்சு காலையில விரதம் விட்டு சாமியை கும்பிட்டுட்டு சௌடேஸ்வரி அன்னைய அன்னைக்கு ஒரு நாளாச்சும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோளாக இந்த வீடியோ மூலியமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.